ஸ்கேன் நல்லா தான் இருக்குது. ஆனால் மூளை வளர்ச்சியில் ஏதாவது தொந்தரவு இருக்குமான்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் மார்க்கர் அப்படிங்கலாம் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிளட் டெஸ்ட் தான் செல்லாது. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட், அதில் சில ஃபைண்டிங்ஸு, அது கூடயே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி இந்த பிளட் ரிப்போர்ட் சேம் டேவே எடுப்போம் யூஸ்வலாக. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கோரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோரில் என்ன தெரியும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது தெரியும். நெகட்டிவ்னா நத்திங் டு வரி. பாசிட்டிவ்னு இருந்தால் இதோட சென்சிட்டிவிட்டி 85% சொல்லுவோம். நல்லாவும் இருக்கலாம், இல்லை நல்லா இல்லாமையும் போகலாம். ஸோ அப்பயும் அதர் ஆப்ஷன் என்ன சொல்லுவோம்னா நெக்ஸ்ட் இதை கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக பண்ணணும். கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக பண்ணுறதுல அடுத்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, பேபி சுற்றி இருக்கிற அந்த நீர்லேருந்து பேபியோட செல்லை எடுத்து அந்த பேபி செல்லே மரபணு டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் மரபணு ரீதியாக குறைபாடு, வெரி காமன் வந்து டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி குறைபாடு இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இல்லை எனக்கு மாதிரி குத்தி பார்க்க வேணாம், பேபி சுற்றி குத்திட்டு அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரும்னு பயந்திங்கன்னா NIPTங்கிற டெஸ்ட்டு, அதாச்சும் நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங்னு. ஸோ அம்மாவோட பிளட்டே எடுத்தால் போதும். அம்மாவோட பிளட்டில் யூஸ்வலாக கொஞ்சம் குழந்தைங்களோட பிளட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அம்மா பிளட் எடுத்து அதுலேருந்து குழந்தைகளோட பிளட்டை பிரித்து அந்த குழந்தையோட செல்லு எடுத்து அதில் இருக்கிற DNA கண்டென்ட்டை நம்ம கேரியோடைப்பிங் பண்ணி பார்த்தா கூட நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன்ஸ் ஸ்க்ரீனிங்க்கு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அந்த டியூவல் மார்க்கரு. டியூவல் மார்க்கர் நெகட்டிவ்னா ஃபர்தர் டெஸ்டிங்க்கு அவசியம் இல்லை. டியூவல் மார்க்கர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம ஒரு ஆம்னியோசென்டிசிஸோ இல்லாட்டி NIPTங்கிற டெஸ்ட் பண்ணி அதை உறுதி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கப்பிள்கிட்ட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தர் ஆப்ஷன். நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் வித் ப்ரெக்னன்சி, நல்லா இல்லைன்னா டவுன் சிண்ட்ரோம் பேபி இருக்குங்க, இப்படி பண்ணிக்கணுமா, கண்டினியூ பண்ணுறீங்களா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, வேண்டான்னா இது நம்ம லீகலாகவே கவர்மெண்ட் அப்ரூவ்டு செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் இருப்பாங்க, 5 மாதத்துக்குள்ளே இருப்பாங்கன்னா நம்ம அதை கூட MTP ஆச்சு கருக்கலைப்பு கூட பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க.